சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கட்டுக்கட்டா போயிட்டு இருக்கு. கணக்கு பார்ப்போம். சொன்னா கேக்குறாரா? நீ கரெக்டா கணக்கு எழுது. ஆத்தாலும் மௌனம் எதையாச்சும் ஆட்டையை போட்டு போறாங்க. ₹1 கூட கணக்குல விடல பாரு. எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். அப்படி என்ன ஏமாத்த முடியாது. பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு. அண்ணே, நேத்து நம்ம கூட நடந்து வந்து ஓட்டு கேட்டாங்கல்ல அந்த நாகராஜன் கோஷ்டி, அவங்களுக்கு ஒரு 38,500 ரூபாய் கொடுக்கணும்னே. என்னது 38,500 ரூபாவா? ஏய், எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேர் வந்தாங்க மாமா. அடா பாவிகளா, ஏண்டா 4 பேருக்கு 38,500 ரூபாவா? என்னடா பித்தலாட்டம் பண்றீங்களா? எது பித்தலாட்டமா? இந்தாருங்க, மாமா சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மாமா சொல்லட்டும். மாமா, நீங்க என்ன பித்தலாட்டக்காரன்னு சொன்னா நான் இப்போ நடைய கட்டுறேன். எங்க அம்மையும் கூட்டு போயிடுறேன். இந்தாருங்க ஞான மாமா, நேர்மையின் மறு உருவம் இந்த கரிகாலன். டாய் பேசாம எவன் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவர் பித்தலாட்டக்காரன்னு சொல்றாரு, நீங்க பேசாம இருக்கீங்க. இந்தாருங்க மாமா, அவனுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோன்னு இந்த நோட்டில் எழுதி வச்சிருக்கோம். நீ என்னம்மா வாயை பொழந்துக்கிட்டு இருக்க? எடுத்து சொல்லு. இந்தாருங்க அண்ணே, இது வரைக்கும் நம்ம செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இனிமே நம்ம செய்ய போற வேலையில தான் வெற்றி வந்து வாசக்கதவை தட்ட போகுது. ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏற்கனவே லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கேன். அண்ணே, கோடியில போனா கூட எனக்கு கவலை இல்லைன்ற. உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? எங்க போனா இல்ல இது? என்னன்னு இது ஒண்ணுது என்னதுன்னு பார்த்தா செலவு பண்ணிட்டு இருக்கோம். நானும் என் மவனும் ராப்பகலா உழைச்சிட்டு இருக்கோம்னே. இவன் என்னென்ன ஐடியா எல்லாம் வச்சிருக்கான் தெரியுமா? எது அந்த பேனர்ல வர வாசகம் தானே? சும்மா அதையே வச்சு 2 பேரும் ஓட்டிட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் யாரையும் செலவு பண்ண முடியாது. அண்ணே, என்னண்ணே அண்ணன் இப்படி பேசுறாரு? விவரம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் என்னமோ நீ குடுக்கற காசை அள்ளி முடிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு ஓடுற மாதிரி பேசுற. ஆத்தாடி, இந்த பழிபாவத்துக்குலாம் நான் ஆளாக மாட்டேன் சாமி. இந்தாருங்கண்ணே, இந்த நோட்டப்படி இதுல எவனுக்கு என்ன சரக்கு வாங்கி கொடுத்தோங்கிறதுல இருந்து, பிரியாணி பொட்டலம் எத்தனை வாங்கணும், எந்த கடையில வாங்கணுங்கிறதுல இருந்து, எந்த வட்டத்துக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுத்தோங்கிறது வரைக்கும் மொத்த கணக்கும் இந்த நோட்ல இருக்கு. ஐயோ ஏமா, எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? இந்த அருங்க ஞானண்ணே, நம்ம ஆளுங்களுக்கு ஒரு தடவை எல்லாம் சொன்னா மறந்து போயிரும்னே. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கணும்னே. அப்பதான் வீச்சருவா மண்டையில இருந்து நவராம இருக்கும். அதெல்லாம் எதுக்குமா? ஒரு தடவை கொடுத்தா ஓட்டு போட போறேன். மாமா, நீங்க எந்த காலத்துல இருக்கீரு? இப்போ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ கூட பாருங்க, மழை வெள்ளம் வந்துச்சு. அவன் பிரெட் பாக்கெட் எடுத்துட்டு போய் அங்கங்க கொடுத்துட்டு மண்ணிலே ஈரம் உண்டுன்னு பாட்டை போட்டு விட்டுதான் சோசியல் மீடியால கலக்குறாங்க. நாம சும்மா இருக்க முடியுமா? நாம போய் கொசுவத்தியாவது வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அங்கே போய் இது கூட கொசுகுத்தி வாங்கி கொடுக்கணும். நம்ம வார்டு எலெக்ஷன்ல தான் நிற்கிறான். அதுக்குள்ள செஞ்சா போதாதா? ஐயோ மாமா, நீங்க இன்னும் வளரணும். அவன் ஏரியாக்குள்ள போய் அவன்கிட்ட மட்டும் ஓட்டு கேட்கறது அந்த காலம். ஆனா இப்ப வெளியில இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்கச்சக்க பேர் இறங்கியிருக்காங்க. அதுல முக்கியமான ஆளுங்களை பிடிச்சி அவங்கள கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாதான் சிந்தாம சிதறாம ஓட்டு கிடைக்கும். புரியுதா இல்லையா? பால் பவுடர்ல இருந்து பாடகட்டுற வரைக்கும் எல்லாத்துக்கும் கொலாபரேஷன் பண்ணணும். அப்பதான் இவன் நம்ம ஆளுன்னு நம்பி எலெக்ஷன்ல வீச்சர்வாளுக்கு ஓட்ட குத்துவாங்க. ஏதோ கேப் மருந்தனம் பண்றாங்கடா இவங்க. டேய், இந்த வருங்க அவங்க மட்டும் குத்தல, ஆத்தாளை மகனை ஒரே குத்தா குத்தி போட்டு போயிடுவேன். ஏன்ன என்ன நம்புன? அதான் சொல்லிட்டு போறாருல்ல, அடுத்து ஒரு அமௌண்ட் இறக்குங்க. எதுக்கு? இப்போ தானே சொன்ன மாமா, திரும்ப முதல்ல இருந்து சொல்லணுமா? இந்தாருங்க மாமா, நாம் ஜெயிக்கணும்னா
காசை விட்டு தான் ஆகணும். இல்லைன்னா வீச்சருவா நம்ம பக்கமே திரும்பி வந்து நிற்கும். நம்ம பக்கம் இல்லை, ஓம் பக்கம். ஆ ஞானம் கொடுத்து தொலைங்கப்பா. இவ காசு செலவு பண்ணி தொலையட்டும். மூத்தவன் நினைச்சது நடக்கணும், அவன் ஜெயிக்கணும், அம்புட்டுதான். ஏமா அதுக்காக கையில் காசு இருந்தால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா உங்களுக்கு? என்ன பேசுற நீ? 2 பேரும் ஏமாற போறிய. 4 பேருக்கு 38,500 எதுக்கு இங்க கணக்கு சரியா இல்லை? கொடுக்கணும்ல? கொடுக்குறேன். எவ்வளவு? கொடுங்க, உங்க மனசு போல கொடுங்க. அந்த 38,500 அதை சேர்த்து பாக்கிய கொடுங்க. எல்லா கணக்குல எழுதிட்டேன், வரும்.